ஷஹீதுகளிலேயே மிகச்சிறந்த ஷஹீத் யார் ரசூலுல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், he will take the position in the army of Allah. அல்லாஹ்வுடைய களத்திலே தன்னுடைய இடத்தை தேர்ந்தெடுத்து நிற்பான், எதிரிகளை சந்திப்பதற்காக திடமாக நிற்பான், கொல்லப்படாமலே தவிர தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுடைய களத்தை விட்டும் திருப்ப மாட்டான். அவன் கொல்லப்பட்டவுடன் அவனுக்கான மிகப்பெரிய தங்குமிடம், சிறப்பான தங்குமிடம் மறுமையில் அல்லாஹ்வால் எழுப்பப்படும். அப்படி அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்ட அந்த உயிர் தியாகியை பார்த்து அல்லாஹ் சிரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டானோ, யாருக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டானோ, அவனுக்கு இந்த உலகில் கேள்வி கணக்கு ஏன் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு கணப்பொழுதும் திரும்பி செல்லும் எந்த நினைப்பும் அவனுக்கு இல்லை. உறுதியாக வந்து நிற்கிறார். அவன் லேட்டாவும் வரல, இப்ப வரலாமா அப்ப வரலாமான்லாம் வரல. ஏன்னா அமிஸ்ராசனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. களத்திலே இடத்தை தேர்ந்தெடுத்து நின்று இருக்கிறான். கொல்லப்படாமலே என்னுடைய முகத்தை திருப்பக்கூடாது என்று உறுதியோடு நின்று இருக்கிறான். அவனுக்கு அப்படிப்பட்ட மாளிகை அல்லாஹ் கொடுத்து அவன் தான் ஷஹீதுகளிலே மிகச்சிறந்த ஷஹீத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த செய்தி அஹ்மதிலே 21,970வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.